அதே போல சூதானில் முஸ்லிம் உலகத்தில் 3 லட்சத்துக்கு மேலாக அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தா அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல் கொன்றவர்களினுடைய எண்ணிக்கையை விட அது அதிகம். இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள்ள வீசா எடுக்காமைக்கு வரக்கூடிய மிக குறுகிய காலத்துக்கு முன்பிருந்த அரசாங்கம் அதனை திறந்து விட்டிருக்கார். இஸ்ரேலுக்கு எதிரான வாதங்களை முன்வைக்கின்ற பொழுது அண்மையிலே நடைபெற்ற சில கைதுகளும் இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. எதையும் அவருக்கு பேசணும். அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்தாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும். டிஐடிக்கு சொல்லுவாங்களா, இவர் கொஞ்சம் ரெடிக்கலானால் இவரை கொஞ்சம் பார்த்து அடக்கி வைங்கன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் முஸ்லிம் ஸ்காலர்ஸ் ஒரு ஃபத்வாவை கொடுக்குறாங்க. வெளியில் முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாமே ஆம் ஜிஹாதுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறவர்கள். எங்கட நாட்டுக்கு எவ்வாறு ஆபத்துகள் வரலாம் என்றது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி, அதனால் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குது போது எவ்வளவு உயிருக்கு அச்சுறுத்தலை வைத்துக் கொண்டு அவர்கள் போகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக வேண்டி அவர்களினுடைய முயற்சிகள் நடப்பதாக பல தரவுகள் பல இடங்களிலே கசிந்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு துணிச்சலாக தைரியமாக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களையும் அவர்கள் கையாண்டிருக்கிறாங்க. போராட முடியுமா? நிச்சயமா போராட முடியும். இஸ்ரேலை எங்களால் எதிர்க்க முடியுமா? நிச்சயமாக எதிர்க்க முடியும். ஆனால் நம்ம நாடு இருக்கிற நிலையில் நம்ம பலஸ்தீனை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறோமோ அதே அளவு இஸ்ரேலை எதிர்க்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த துறையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே தீர்மானிக்க வேண்டியது. அத்தோடு இணைந்ததாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சினை என்பது இன்று நேற்று உருவான பிரச்சினை அல்ல, நாளை மறுதினம் முடிய போகின்ற பிரச்சினையும் அல்ல. எனவே இந்த பிரச்சினையிலே குறிப்பாக இந்த நாட்டு முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கும். அதனால்தான் அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட 2 பேரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். முதலாவதாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் ஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் ஜமியத்துல் உலமா சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை, ஆனால் சமூகத்துக்கு சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார். எனவே உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே நேரத்தில் சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்கள் நிறைய வேலை பளுக்களுக்கு மத்தியில் உள்ளூராட்சி சபை வேட்பு மனுக்களினுடைய விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற நிலையில் குறிப்பாக இந்த விடயத்தை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் ஷேக் அர்க்கம் நூராமித், இந்த பிரச்சினை ஒரு காலம் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்குமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதிலே சில மாற்றப்பாடுகள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றன. உண்மையில் இந்த பிரச்சினை முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரச்சினை தானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே சகோதரர் சஃபார், இந்த விடயம் மனித இனத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆரம்பமாக அல்லாஹ் மனித இனத்தை படைக்கும் போது மலக்குகள் முன்வைத்த ஒரு வாதம்தான், இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் யுத்தங்களை செய்து கொண்டு இரத்தத்தை ஓட்டுவார்கள். அவ்வாறான ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று மனித இனம் அன்று முதல் இன்று வரை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரியொரு சவால் தான் பொருளாதார ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் அரசியல் ரீதியான ஒரு பலத்தை பெறுவதற்கு வித்தியாசமான வாதங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு சாராரும் அவர்கள் மேலோங்க வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் இது. இது யூதர்கள் என்றவர்களுடைய பேரை பயன்படுத்தி, யூத மதத்தை பயன்படுத்தி, அதில் அதிகமான யூதர்கள் இந்த நடக்கக்கூடிய இந்த படுகொலைக்கு எதிராக இருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் யூதர்களுக்கான ஒரு நாடு தேவை என்ற அடிப்படையில் ஒரு சிம்பத்தியை, மத ரீதியான ஒரு சிம்பத்தியை பெற்றுக்கொண்டு தான் அவர்களுக்கு நடந்த சில அநியாயங்களை முன்வைத்து இந்த ஒரு வாதமாக இது முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை இது பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை அரபு உலகத்துடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை முஸ்லிம்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்குரிய ஒரு பிரச்சனை. அதனால் இதில் ஒவ்வொருத்தரும்
நீதி, நியாயம், நேர்மை எந்த பக்கம் இருக்குதோ அதன் பக்கம் நிற்க வேண்டும், அநியாயத்துக்கு எதிராக நிற்க வேண்டும். இதுதான் உலகம் நாம் காணக்கூடிய மிக முக்கியமான விடயம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால், ஒரு சோதனை. நாம் இந்த நேரத்தில் நீதி நியாயத்தின் பக்கம் இருக்கிறோமா அல்லது அநியாயக்காரர்களுக்கு சார்பாக இருக்கிறோமா அல்லது மௌனமாக இருக்கிறோமா என்ற ஒரு சோதனைக்கு நாம் உள்ளடக்கியிருக்கிறோம். ருஷ்டி ஹபீப் சட்டத்தரணி அவர்களே, பொதுவாக நம்ம இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்கள் நாங்கள், ஆனாலும் இலங்கையர்கள் நாங்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தனி உரிமைகள், அவர்களுக்கான உரிமைகளின் அடிப்படையில் இந்த நாட்டில் யாரையும் எதிர்த்து யாருக்கும் போராட முடியும், யாரையும் எதிர்த்து யாருக்கும் கருத்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு எங்களுடைய நாடு. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான வாதங்களை முன்வைக்கின்ற பொழுது, பலஸ்தீனுக்கு ஆதரவான வாதங்களை முன்வைக்கின்ற பொழுது அண்மையிலே நடைபெற்ற சில கைதுகளும் இருக்கின்றன. அவைகளை பற்றி நாங்கள் வேறாக பேசுவோம். ஒரு சட்டத்தரணியாக இந்த நாட்டினுடைய சட்ட வரையறைக்குள்ளே நாங்கள் எப்படி எங்களுடைய போராட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஏதும் வழிமுறைகள் இருக்குதா? உண்மையில் சஃபர், இந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் நீங்கள் அழைத்தமையிட்டு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இலங்கையர்கள் என்ற வகையில், இலங்கையோட பிரஜைகள் என்ற வகையில், உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல எமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, கருத்துக்களை தெரிவிக்கிற சுதந்திரம் இருக்கிறது, அதனை சமூக ஊடகங்களில் பதிவிடுறதுக்கான, பிரசுரிப்பதற்கான சுதந்திரம் இருக்குது. அதில் யாரும் கை வைக்க முடியாது. இருந்தபோதும் சில வரையறைகளும் இருக்கத்தான் செய்கின்றது, மட்டுப்பாடுகள் இருக்கிறது. கருத்து சுதந்திரம் இருப்பது என்பதற்காக இன்னொருத்தரை அவதூறாக பேச முடியாது. பிழையான கருத்துக்களை அல்லது சட்டவிரோதமான கருத்துக்களை பதிவிட முடியாது. இப்போ எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, சொசைட்டியில் நாங்கள் ஏதாவது ஒன்று பேசினா, உதாரணத்துக்கு பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிச்சிட்டோம்னு சொன்னால் போலீஸால் எங்களை கூப்பிட்டு ஒரு வாக்குமூலம் எடுப்பாங்களா? எங்களை யாரையாவது எங்களோட முரண்படுகிறவங்க டிஐடிக்கு சொல்லுவாங்களா, இவர் கொஞ்சம் ரெடிக்கலானால் இவரை கொஞ்சம் பார்த்து அடக்கி வைங்கன்னு சொல்லுவாங்களா? இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இன்றைய சூழ்நிலையில் சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் முன்பிருந்த காலத்தை விட தற்போது ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இருந்தபோதும் தேசிய பாதுகாப்புங்கிறது எந்த ஒரு நாட்டுக்கும் முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு ஏதாவது ஒரு முறைப்பாடு வந்த மாத்திரத்தில் அதை விசாரிக்காது இருக்க முடியாது. இப்போ முறைப்பாடுகள் தனிநபர்கள்கிட்ட வரலாம், அல்லது புலனாய்வுத்துறைகிட்ட வரலாம் போலீஸாருக்கு, அல்லது வேறு நாட்டு புலனாய்வு துறைகள்கிட்ட இருந்து அந்த முறைப்பாடுகள் வரலாம். ஆனால் அந்த வருகின்ற ஒவ்வொரு முறைப்பாட்டையும் விசாரிக்க வேண்டிய கடமைப்பாட்டுக்குள் போலீஸார் இருக்கின்றார்கள். போலீஸார் பிழை விடுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. உயர்நீதிமன்றம், வேறு நீதிமன்றங்கள் எத்தனையோ தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றது அடிப்படை உரிமை மீதான வழக்குகள் மீது. அதே போன்று தான் உதாரணத்துக்கு நான் சொல்ல ஜசீம் மீதான வழக்கு. அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் ரெடிக்கலான கருத்துக்கள் இருந்தது, தீவிரவாதை ஊக்குவிக்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றது என்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த வழக்கில் ஆஜராகியவன் என்ற அடிப்படையில் புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் இருந்து அந்த அஹ்னப் ஜசீம் அவர்களை விடுவித்தார்கள், நிரபராதி என விடுவித்தார்கள். அந்த வழக்கிலேயே சான்று பொருளாக கூட அந்த புத்தகத்தை கொண்டு வரவில்லை. அந்த அளவுக்கு பிழையான தகவல்களின் அடிப்படையில் சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் போது, பூர்வாங்க விசாரணைகளின் போது சந்தேகத்துக்கிடமான நபர்கள் முழுமையான விசாரணையின் போது விடுவிக்கப்படலாம். ஆகவே எந்த ஒரு நபரும் தாங்கள் கூறுகின்ற கருத்துக்கோ அல்லது தாங்கள் பிரசுரிக்கின்ற விடயத்துக்கோ பொறுப்பு கூற வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருக்கின்ற சட்டம் அதனை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் பேசுகின்ற போது பலஸ்தீன விடயம் மாத்திரமல்ல, சகல விடயங்களிலும், என்றால் சைலன்ஸ் இஸ் கோல்டு. நாங்கள் ஒரு புத்திசாலி அதிகம் கதைக்க மாட்டார். அதே நேரம்தான் கதைக்க வேண்டிய நேரத்தில் கதைக்காமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பலஸ்தீன பிரச்சனையை சகலரும் கதைக்கின்றார்கள். எங்களை விட, மத்திய கிழக்கில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தினை விட இன்றைக்கு மிக உரத்த குரலில் மிகவும் பலமாக பேசுகின்றவர்கள் இன்று மேற்கத்திய நாடுகளில் தான் இருக்கின்றார்கள். இது இன்று மேற்கத்திய அரசாங்கங்களுக்கு பெரிய சவாலாக வந்திருக்கின்றது. அதே போல் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட விடயம், இந்த யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாங்கிற விடயத்தில் இல்லை. இது உங்களுக்கு தெரியும், இந்த ஆன்டிசெமிட்டிக்குங்கிற கான்செப்டை யூத எதிர்ப்பு வாதம்ங்கிறது அரசியல் ரீதியாக ஜெர்மனியில் ஹிட்லர் காலப்பகுதியில் யூதர்களை இன ஒழிப்பு செய்யணும் என்று ஆரம்பித்த நேரம் அதுக்கு ஆதரவாக பிரித்தானியாவும் ஏனைய நாடுகளும் ஆதரவாக இருந்தாங்க. அந்த சமூகத்தை எங்கு கொண்டு போய் குடியமர்த்தலாம் என்கின்ற போது அவர்கள் தெரிவு செய்த ஒரு பிரதேசம்தான் பலஸ்தீனம்.
ஆகவே இன்றைக்கு பலஸ்தீனத்தில் இருக்கிற யூதர்கள் வந்து நில ஆக்கிரமிப்பு அரசியல் ரீதியாக செய்து அங்கு வந்து அமர்த்தப்பட்டவர்கள். அதே போன்று மேற்கத்திய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள், பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலப்பரப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும், அதே போன்று மத்திய கிழக்கில் ஜனநாயக ரீதியாக அல்லாது தங்களுக்கு தேவையான அரசியல் தலைவர்களை அங்கு பப்பெட்ஸாக கொண்டு வரதுக்கும் தேவையான ஒரு யுத்த சூழ்நிலையை தொடர்ந்து அங்கு வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அதனைத்தான் அமெரிக்கா உட்பட பழைய நாடுகள் வந்து அவர்கள் கொள்கையாகவே இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இஸ்ரேல் வந்து தீனி போடுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும், நாம் இலங்கையர் என்ற வரை மிகவும் சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கின்றேன். 1990ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அப்போது இருந்த இஸ்ரேலிய தூதுவரை இலங்கையிலிருந்து வெளியேற்றினார். அதே போன்று 10 வருடங்களாக இலங்கையில் இருந்த தூதுவராக மூடப்பட்டிருந்தது. பிறகு 2001ஆம் ஆண்டு அப்போது வந்த அரசாங்கம் வந்து கொள்கை அளவில் இஸ்ரேலுக்கு தூதுவரால அந்தஸ்தை வழங்கி இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் வந்து இலங்கைக்குள்ள வீசா எடுக்காமைக்கு வரக்கூடிய நிலைமையை கடந்த மிக குறுகிய காலத்துக்கு முன்பு இருந்த அரசாங்கம் வந்து அதனை திறந்து விட்டுருக்கிறார்கள். ஃப்ரீ வீசாவில் அவங்க வரலாம் ஸ்ரீலங்காவுக்கு. இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதுக்குரிய தேவைப்பாடுகள் இருக்குது. வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்தந்த நாடுகளிலிருந்து வீசா பெற்று வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெளியுறவு கொள்கைகளில் அண்மை காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதே போன்று இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்ற போது அவருடைய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கத்தின் கடமைப்பாடுகளுக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு தனிநபர் இஸ்ரேலிய எதிர்ப்பு வாதத்தை பொது வெளியில் சொல்கின்ற போது அவர் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவித்து விடுவாரா என்கின்ற அச்சம் அரசாங்க பாதுகாப்புத்துறைக்கு ஏற்படுகின்ற ஒரு நியாயமான நிலைமை இருக்கின்றது. இருந்தபோதும் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் வந்து புரியக்கூடிய அக்கிரமங்களுக்கோ அல்லது காணி அபகரிப்புகளுக்கோ அல்லது அவர்கள் சிறுபான்மையினர் மீதான காழ்ப்புணர்வை இலங்கை மக்கள் மத்தியில் பொது வழியில் விதைப்பதையோ நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கடந்த ஆட்சி காலங்களில் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுடன் உடன்படிக்கை அடிப்படையில் மக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறவுகள் இங்கு அதே போன்று இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை தோற்றுவித்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கமும் வந்து மிக விரைவாக இவற்றை ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கை, நாங்கள் உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் லோனாயஸ் தேவராஜா அவர்கள் எழுதிய இலங்கையில் முஸ்லிம்களின் 1000 வருட இந்த வரலாறு என்கிற புத்தகத்தை வாசிக்கின்ற போது இலங்கையர்கள் வந்து இலங்கையின் இறையாண்மையையும் இலங்கையின் ராஜதந்திரத்தையும் பாதுகாக்கின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எப்போதுமே சமாதானத்தை விரும்புகின்றவர்கள். இந்த நாட்டில் பிரிவினவாதத்தை தோற்றுவிக்கவோ அல்லது தீவிரவாதத்துக்கோ ஆதரவாக எந்த ஒருபோதும் இருந்ததில்லை. சில குறிப்பிட்ட ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்களில் கூட நாம் அவர்களுக்கு அத்தகைய ஒரு சில தனிநபர்களோ சில அமைப்புகளுக்கு எதிராக விரோதமாகவே நடந்திருக்கிறோம் இலங்கை அரசின் சார்பாக. ஸோ ஒவ்வொரு இலங்கையரும் அவர் முஸ்லீமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக எமது தேசபக்தியுடன் சேர்ந்து எமது சமூகத்தை பாதுகாக்கவும், அதே போன்று சமூகத்துக்கு எதிராகவோ நாட்டுக்கு எதிராகவோ நடக்கின்ற சகல விடயங்களிலும் மிகவும் சாதுரியமாக எமது கருத்துக்களை முன்வைப்பதோடு அது வெறுமனே நாம் வந்து இந்த இருட்டில் சுடுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காத்திரமான சட்டபூர்வமான ஒன்றிணைந்த செயற்பாடுகளில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இங்கு சில தனிநபர்கள், தனிப்பட்ட அமைப்புகள் அவர்களது பெயர்களை முன் போட வேண்டும் என்பதற்காக அல்லது அவர்கள் உணர்வுகளை தனிப்பட்ட ரீதியில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கின்ற சில விடயங்கள் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆகவே இலங்கை முஸ்லிம்கள் எமக்கு என்று அரசியல் ரீதியாக சில தலைமைத்துவங்கள் இருக்கலாம், மக்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது என்பது உண்மை. அதே போன்று அமைப்பு ரீதியாக ஜமியத்துல் உலமா போன்ற அமைப்புகள் இருக்கின்றது, அதே போன்று உரிமையை சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றது. நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த விடயங்களை காத்திரமாக முன்வைப்பதன் மூலம் நாம் என்ன செய்யலாம், தனிப்பட்ட ரீதியில் டார்கெட் பண்ணப்படுவதை நபர்கள் தவிர்க்கலாம். அதே போன்று அறிவு ரீதியாக இவற்றை அணுகுவதன் மூலமாக நாம் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த நாட்டில் கொள்கை ரீதியான மாற்றங்களில் நாம் முன்னிக்க வேண்டும், அதனை சாதகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் தனிப்பட்டவர்கள் சொல்கின்ற சில கருத்துக்களால் முழு சமூகமும் பாதிக்கப்படுகின்ற விளைவுகள் இருக்கின்றது. ஈஸ்டர் சண்டே அட்டாக் கூட அப்படித்தான். அவர்கள் சமூகத்தை முன்வைத்து எங்கள் திகனையில் எப்படி பண்ணினாங்க,
அலுத்கமையில் எப்படி பண்ணினாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு தாக்கம் ஒன்று செய்யணும்னு சொல்லி மிகவும் தீவிரவாதமாக சட்ட முரணாக செய்த நடவடிக்கைகளின் போது முழு சமூகமும் பாதிக்கப்படலாம். அதே நேரம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று போலியாக பல பேரையும் கொண்டு போயிட்டு போலீஸார் வழக்குகள் போடலாம். அப்படியான வழக்குகளில் நாங்கள் ஆஜராக இருக்கிறோம். ஆகவே நாம் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் நேரமாக இருக்குமா இருந்தால் நான் அதையும் விளக்கி விடுவேன். இலங்கையில் சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். சட்டத்தரணி ருஷ்டி, அஷேக் அர்க்கம் நூர் அஹ்மத், சட்டத்தரணி ருஷ்டி ஒரு அழகான பாயிண்டில் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி, உணர்வுகள் யாருக்கா இருந்தாலும் பலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்கள். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அக்டோபர் 7க்கு முன்னாடி இஸ்ரேல் துளி கூட காலடி கூட பலஸ்தீனில் எடுத்து வைக்கலன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தா அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல் கொன்றவர்களினுடைய எண்ணிக்கையை விட அது அதிகம். காலாகாலமாக அவங்க எவ்வளோ பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அங்கே நிகழ்த்தி வர்றாங்கங்கிறது தெரியும். ஆனால் 3000 கிலோமீட்டருக்கும் அப்பால் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ எங்களுடைய எதிர்ப்பு வாதங்கள் அங்கே போய் சேர்றாங்கிறதே ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிற நேரத்தில் மனிதர்களுங்கிற வகையில் மனிதாபியமானவர்கள் உள்ளவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சில வீடியோக்களை பார்க்குற நேரம் நம்மளே அறியாமல் நம்ம அழுதுருவோம். நமக்கே தெரியாமல் ஒரு விரக்தி நமக்குள்ள உருவாகும். நமக்கே தெரியாமல் சில எதிர்ப்பு வாதங்கள் எங்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடும். இப்படியான சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் ஒரு மனிதனை எப்படி வழிநடத்துகிறது? முக்கியமாக இஸ்லாம் என்று சொல்லும்போது தனி மனிதன், குடும்பம், சமூகம் என்றொரு கட்டமைப்போடு தான் இருக்குது. சில விவகாரங்களில் ஒரு தனி மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இஸ்லாம் சொல்லுது என்னென்னா, உங்களோட உணர்வுகளை நீங்கள் அடக்கி கொள்ளணும், கோவத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும். குடும்பத்தோடு நாம் செயல்படும் போது பலரும் இருக்கிறார்கள், அந்த நேரத்திலையும் கோவத்தை ஆத்திரத்தை நாம் தனித்து கொள்ள வேண்டும். ஏனால் கோவத்தை நாம் முறை இல்லாமல் வெளிப்படுத்தும் போது அது குடும்பங்களிலும் சிக்கல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு சமூக விவகாரம், இது ஒரு மனித இனத்துடைய ஒரு விவகாரம். அப்போ தனக்கு வரக்கூடிய உணர்வு நியாயமானது. அந்த கவலைக்கு, அந்த துக்கத்துக்கு அல்லாஹ் இடத்துல கூலி இருக்குது. ஒரு மனிதன் என்றால் ஒரு அநியாயம் நடக்கும் போது அவருடைய உள்ளம் தாங்க முடியாத ஒரு நிலை வர வேண்டும். அது முதலாவது கட்டம், அது ஈமானுடைய அடையாளம். ஆனால் இதை வெளிப்படுத்தும் போது இதுக்கு ஒரு ஒழுங்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு கற்று தந்திருக்கார். இந்த ஒழுங்கு என்னென்னா, முதலாவது எங்களுடைய பலம் என்ன, அதான் ஒரு ஹதீஸ் 3 கட்டமாக ஒரு அநியாயத்தை, ஒரு பாவத்தை, ஒரு கெடுதியை நீங்கள் காணும் போது உங்களுக்கு அதை கையால் தடுக்க சக்தி இருக்குதா, கையால் தடுக்கிறேன்னா நீங்கள் ஒரு அதிகாரியா, உங்களுக்கு சட்டம் இருக்குதா, உங்களுக்கு பலம் இருக்குதா என்று பார்த்து, அப்படி இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். அப்போ அது இல்லாத பட்சத்தில் ஃபபிலிசானிஹி, தன்னுடைய வாயால் இது ஒரு அநியாயம் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு அநியாயம். அப்போ எங்கள் சட்டத்தை சொன்னதை போல ஒரு அநியாயத்தை அநியாயம் என்று சொல்வது குற்றம் அல்ல. முறையாக சொல்லும் போது அது குற்றமாக எடுக்க முடியாது. 3வது, அதுவும் முடியாது. சிலருக்கு அதுவும் முடியாது. என்னென்னா அவர்களுடைய நிலைமை அவ்வாறு. அவர்கள் சொல்லும் போது சில விடயங்கள் பாதிக்கப்படுவார்கள், சமூகம் பாதிக்கப்படும். அப்படியான நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும். அதனால் 3வது ஒரு கட்டத்தை சொன்னாங்க, ஃபபி கல்பிஹி, அவருக்கு வாயாலையும் முடியாது, உள்ளத்தால் என்ன செய்யணும், அவர் கவலைப்படணும், துக்கம் செய்யணும். இந்த நேரத்தில் நாம் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக இருக்கிறோம். பொதுவாக நான் இது சிறப்பான்மை பெரும்பான்மை என்று பேசுகிறத நான் விரும்புகிறல்ல. இந்த நாட்டு அரசியல் யாப்பின் அடிப்படையில் எல்லா பிரஜைகளும் சம உரிமை உள்ளவர்கள், நாங்கள் ஒரு சிட்டிசனாக இருக்கிறோம். ஆனால் எங்களோட நாடு என்று பார்க்கும்போது, இந்த வளைகுடா நாடுகள், மேற்கத்திய நாடுகள், எங்களுடைய பொருளாதாரம் பார்க்கும்போது எங்களோட நாடு எந்த நிலையில் இருக்குது, எங்களோட நாடு பார்க்கும்போது அப்போ எங்களுக்குன்ற ஒரு தலைமத்துவம் இருக்குது. இவ்வாறான விடயங்கள் எங்களோட தலைமத்துவத்துக்கு முன்வைக்கப்படணும். ஏன், இது ஒரு ஜமாஅ, ஒரு அமீர் சொல்கிறது தான் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஆத்திரம் இருந்தாலும் ஒரு தலைமத்துவம், அந்த கூட்டு பொறுப்பு, அவர்கள் சொல்கிறது தான் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கூட யாருக்கு நினைச்ச நேரத்தில் அவருக்கு ஜிஹாதுக்கோ யுத்தத்துக்கு போக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு அனுமதி அளித்தாங்களோ அவங்களுக்கு தான் போக முடியும். அதனால் இந்த நேரத்தில் இந்த விடயத்தில் மிக முக்கியமாக நாம் கட்டாயம் எங்களோட ஆத்திரத்தை, கவலையை, துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதில் முதலாவது கட்டம் நாம் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தொழுகையினூடாக, துஆவினூடாக, குனூத்தினூடாக, இரவு நேர தொழுகை. இதை பார்த்துட்டு சுபஹும் தஹஜ்ஜத்தும் தொழாமல், 5 நேரம் தொழாமல் நாம் வெற்ற வெளிக்கு வந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்துறது அதுவும் ஒரு முயற்சி தான். ஆனால்
நம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். உள்ளத்தால் கவலைப்பட்டு எங்களுக்கு நாம் அநியாயங்களை செய்யாமல் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும். இது முதலாவது கட்டம். ஆம், இது முதலாவது கட்டம். இந்த கட்டத்தை நாம் அடையும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். இது அல்லாஹ் நமக்கு ஒரு பாடமாக கற்பிக்கிறான். இந்த நேரம் இது ஒரு சோதனை நமக்கு. அதனால் அந்த கட்டம் மிக முக்கியமானது. ஆனால் எங்களுக்கு இந்த ஜனநாயக முறையில் சட்டத்துக்கு உட்பட்ட அடிப்படையில் கட்டாயம் நாம் எங்கள் அழுத்தங்களை தெரிவித்து கொண்டே இருக்கணும். இது ஒரு அநியாயம் என்று பயமில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பலமுள்ளவர்கள் யார் கேளுமோ, இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் ஒருவர் இருக்கிறார். பாராளுமன்றத்தில் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பாராளுமன்ற இதுக்குள்ளால எதையும் அவருக்கு பேசலாம், வேண்டியதை பேசலாம். அந்த ஒரு சிறப்புரிமை அவருக்கு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்தாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒரு 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 அதிகாரியாக இருக்கிறார், ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு இந்த விடயத்தை லொபி பண்ண முடியும், பேச முடியும் என்ற நிலைமை இருக்கும் போது அவர் கட்டாயம் நிச்சயமாக அவர் பேச வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கிறார், அவருக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் தான் ஒரு போஸ்ட்டை போட முடியும். அதுவும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் மிக முக்கியமாக இவர் சொன்னதை போல யார் அநியாயக்காரர் என்று எங்களுக்கு பிளாங்கட் ஸ்டேட்மெண்டாக எல்லா இஸ்ரேலர்களும் அநியாயக்காரர்கள் இன்று நாம் காணுகிறோம். இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடக்குது நெட்டன்யாஹுக்கு எதிராக, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்கள் என்று சொல்லி அந்த குடிமக்கள், உண்மையிலே அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசா இல்லையா என்ற ஒரு வாதம் இருக்குது. அது ஒரு பக்கம் வேறே பேசும். ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த யுத்தத்தை நிப்பாட்டும்படி. அப்போ அங்கே இருக்கிறார்கள் ஏராளமானவர்கள். அப்போ எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா யூதர்களையோ எல்லா இஸ்ரேல்களையோ நமக்கு வெறுக்க முடியாது. யார் இந்த குற்றத்தை அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்களை தான் நாம் வெறுக்க வேண்டும், அவர்களை தான் நாம் கண்டிக்க வேண்டும். நமக்கு அறிவில்லாமல் எங்களுக்கு அந்த பகைமையை எல்லா இடத்திலும் உண்டாக்க முடியாது. பொதுவாக இது நாம் இந்த நாட்டில் ஒரு 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 இந்த விடயத்தில் ஒரு விட்டமாக இருக்கிறோம். ஈஸ்டர் தாக்குதல் நடக்குது, முஸ்லீம்கள் நாள் நடாத்தப்பட்டது என்று ஊடகத்தில் போகுது. எல்லா பௌத்தர்களும் இந்த நாட்டில் ஏனைய பிரஜைகள் எல்லா முஸ்லீம்களையும் அவ்வாறு தான் பார்த்தார்கள். அது நியாயம் இல்லை. எங்களுக்கு பாடசாலைக்கு போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஒரு சின்ன சாரார் இதுவும் அவ்வாறு தான். யூதர்களையும் ஒரு சின்ன சாரார் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திஸ்அத்து ரஹ்தி யுஃப்ஸிதூன ஃபில் அர்த். அவங்கள 9 பேர் திட்டமிட்டு அநியாயம் செய்தார்கள். 9 பேர். ஆனால் அந்த 9 பேருடைய செயல்கள்னால மற்ற எல்லாரும் மௌனமாக இருந்தாங்க, எதிர்க்கல்ல. அல்லாஹ் அந்த முழு சமூகத்தையும் அல்லாஹ் அழித்தான். என்றால் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கொஞ்சம் பேர் தான் அநியாயத்துக்கு சார்பாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது, சார்பாக இருக்கக்கூடாது. அந்த அநியாயத்தை எதிராக குரல் கொடுக்கணும். 9 பேருடைய அந்த அநியாயம் முழு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் கொள்ளாத அந்த முழு சமூகமும் அழியறதுக்கு காரணமாக அமையுது. ஆனால் நாம் இன்று வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு சொல்றதை போல மேற்கத்திய உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால், நம்முடைய கெப்பாசிட்டி என்ன? அல்லாஹ் அதுக்கு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எங்களோட கெப்பாசிட்டிக்கு எங்களோட பலத்துக்கு மேலாக அல்லாஹ் எதையும் நமக்கு சுமக்க போகிறதில்லை. அப்போ இதை என்ன செய்யணும் என்றால், தன் இச்சையாக அவர் செயல்படாமல் ஒரு ஆலிமிடத்தில், அனுபவம் உள்ள ஒரு ஆளிடத்தில் தாண்ட ஆத்திரத்தை முன்வைத்து இப்படி உணர்வு நான் இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை அவர் பெற்றுதான் அவர் செயல்படணுமே தவிர சும்மா ஒவ்வொருத்தரும் சொல்கிற பலிக்கு அவருடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவரும் ஒரு குற்றவாளியாக, அவரும் ஒரு அநியாயக்காரராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன் இச்சைக்கு அவர் இடம் கொடுத்தார். யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத யாரும் தீர்மானிக்க முடியாத கட்டம். இதில் யூதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஜியோனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உறவுங்கிறத விட தொடர்பு நம்ம எடுக்கலாம். 1920 காலத்தில் இருந்தே, 1920 காலப்பகுதியில் இருந்தே இந்த இஸ்ரேலர்களுக்காக வழங்கப்பட போகின்ற நாடுகளினுடைய சில பட்டியல்கள், அப்போ இருக்கக்கூடிய காலனி சில நாடுகளை தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழ் வச்சிருக்கக்கூடிய டிஸ்கஷன் அங்கே நடக்குது. அதில் உகண்டாவை சொல்கிறாங்க, ஒரு இடத்துல அர்ஜென்டினாவை சொல்கிறாங்க, பலஸ்தீனை சொல்கிறாங்க. அதில் சில இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் இலங்கையை சொன்னதாகவும் சில தகவல்கள் இருக்குது. சிலோன் அப்போ நம்ம பிரிட்டிஷ் காலனிக்கு கீழே இருந்தோம். அதே நேரத்தில் 1963ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய அதிபர் கொல்லப்படுறாரு, ஜான் எஃப் கென்னடி. அவர் கொல்லப்பட்டதற்காக
அமைக்கப்பட்ட ரகசிய இடங்கள் எங்கெங்க இருந்தது அப்படிங்கிற பட்டியல் அண்மையில் பென்டகன் வெளியிட்டிருந்தது. அதில் கிளம்பவும் ஒரு பேஸாக இருந்ததுக்கு 1963. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த காலத்தில் இருந்து யூதர்களுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு இருந்திருக்குது. இப்போ இலங்கைக்குள்ளே பேசப்படுற முக்கியமான விஷயம், இஸ்ரேலியர்கள் எப்படி இலங்கைக்குள்ளே வருவாங்க, அவங்களுக்கு வர முடியுமா, அவங்க எப்படி இங்கே சபத் ஹவுஸ் கட்ட முடியுமா, அவங்களுக்கு கட்ட முடியுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த சபத் ஹவுஸ் கட்டப்படுறது சரியா பிழையாங்கிறது நம்ம வேறாக விவாதிக்க வேண்டிய விடயம். ஆனால் இந்த விடயங்களிலே தனிப்பட்ட ஒரு நபராக நான் குரல் எழுப்புகின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மாற்றிவிட முடியுமா? உண்மை சஃபர், இஸ்ரேல் தோற்றுவிக்கப்பட்ட வரலாறு, பலஸ்தீனத்தில் மறைக்கப்பட்ட வரலாறு, இவற்றை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் கதைப்போம். இந்த நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வியோடு சம்மந்தப்படுத்தி, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி நெட்டன்யாஹு அவர்கள் ஒரு யுத்த குற்றவாளி என சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றம் தீர்மானித்து அவருக்கு எதிராக வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்குது சர்வதேச ரீதியாக. அப்போ அதை ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணினா, நெட்டன்யாஹு இஸ் அ வார் கிரிமினல், ஐசிசி ரூல்ஸ், அது ஒரு குற்றமாக யாரும் இது பண்ணலாது. அதே நேரம் தனிப்பட்ட ரீதியாக சில கருத்துக்களை தெரிவிக்கிறேன். யூ கேன் கோட் ஒரு ரெஃபரன்ஸோடு யூ கேன் ஷேர் சம்திங், நோ ப்ராப்ளம். இஸ்ரேலில் நடக்கிறது ஜெனோசைடு என்று சொல்லிட்டு, இஸ்ரேலில் நடக்கிறது வார் கிரைம் என்று சொல்லிட்டு, இஸ்ரேலில் நடக்கிறது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றம் என்றும், சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு விரோதமாக, இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லோவுக்கு விரோதமானது என்றும் இது ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை சொல்கிறது. சர்வதேச மனித உரிமைகள் நிலையத்தின் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியின் ரிப்போர்ட். ஸோ இவற்றுக்கு இது ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வமான அறிக்கைகள். அதே நேரம் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இதுக்கு எதிராக தங்களோட நாடுகளில் பாராளுமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். இந்த விடயங்களை பகிர்றதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போன்று தான் இலங்கை அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடும் அதுதான். ஆகவே இது ஒரு புதுமையான விஷயம் இல்லை. ஆனால் அண்மை காலங்களில் ஏற்பட்டிருக்கிற சில அரசியல் ரீதியான மாற்றங்கள், அதே போன்று கொள்கை அளவிலான மாற்றங்களினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் பல நாடுகள், மலேசியா, நாம் உதாரணத்துக்கு மாலைதீவை எடுத்துக்கொண்டால், இஸ்ரேலிய பிரஜைகள் முன் அனுமதி இல்லாமலுக்கு அங்கே செல்ல முடியாது. ஏன்னா அந்த நாடு அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்குது, விசா கொள்கையை. நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், நம்ம ஃப்ரீயாக வர்றதுக்கு அவங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க பெருவாரியாக டூரிஸ்ட் போர்வையில் இலங்கையில் காணிகளை எடுத்து அதில் மதஸ்தானங்களை நிறுவுங்கிற நேரம் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு பிரதமர் பதில் அளிச்சிருந்தார். உத்தியோகபூர்வமாக அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்க இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதை முஸ்லீம் பிரதேசங்களில், குறிப்பாக இலங்கையில் முஸ்லீம்கள் கூடுதலாக வாழ்கின்ற பிரதேசங்களில் அத்தகைய பிரச்சனைகள் உருவாகின்ற போது முஸ்லீம் சமூகத்தின் மீது ஒரு பழியை போட்டு எமது சகோதர பெரும்பான்மையின மக்கள் மத்தியிலும் நம்மளையும் அவர்களையும் மூட்டி விடுகின்ற ஒரு நிலைப்பாடுகளை செய்கின்ற இயக்கங்களும் இருக்கின்றது. ஸோ இதனால் தான் நாம் ரொம்ப அணுக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரொம்ப அவதானமாக அணுக வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதனால் நாங்கள் இதை பார்க்கின்ற இளைஞர்கள், இப்போ எங்களுக்கும் 19-20 வயசில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இதை பார்க்குறாங்க. இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உலகளாவிய ரீதியில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறாங்க. இது சட்ட விரோதம் என்று, சர்வதேச சட்ட விரோதம் என்று புதுமையாக சொல்ல தேவையில்லை. சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்மானிச்சு. எங்களால் என்ன செய்யணும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஐசிஜேயில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் புரிகின்ற யுத்த குற்றங்களுக்கு எதிராக, நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக, பாலஸ்தீனத்தின் மீது அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சட்டத்தரணிகள் போய் அங்கே வாதம் செஞ்சாங்க. அப்போ எங்களால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன், ஐம் லாயர், இப்போ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் லாயர்ஸுக்கு சொல்லுவோம், நாங்கள் எமது நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் மட்டுமில்லை, நாங்கள் சர்வதேச பிரஜைகள், குளோபல் சிட்டிசன்ஸ். நாங்கள் என்ன செய்யலாம், உலகத்தில் எந்த ஒரு இடத்துல அநியாயம் நடந்தாலும் ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்குது, கன்செப்ட் ஒன்று இருக்குது. நம்ம அவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்கலாம். என்னவாறு குரல்? அறிவு ரீதியாக, அறிவார்ந்த ரீதியாக குரல் கொடுக்கலாம். ஒன்று பாருங்கள், இன்றைக்கி சர்வதேச அரங்கத்தில்
இந்த பிரச்சனையை கொண்டு போய் பேசுகிறதுக்கு கூட மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சட்டத்தரணிகளுக்கு ரைட் ஒரு எளிமை குறைவாகத்தானே இருக்கின்றது. அப்போ நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் நாலேஜ் பேஸ்ட் ஒரு ரிட்டாலியேஷன் ரைட் ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வளமான இளம் சமுதாயத்தினரை வளர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இப்போ இலங்கையில் நம்ம சகோதர பெரும்பான்மை சிங்கள சகோதரர் அவர்களோட மொழியில் நாங்கள் பதிலளிக்க வேண்டிய தேவை, விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயங்களில் நாம் எமது இளம் சமுதாயத்தினத்தையும் சமூகத்தையும் எமது நாட்டையும் வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி பல தளங்களில் நாங்கள் செயல்படலாம். நீங்கள் எங்களுடைய சொன்ன மாதிரி யாருமே கருத்து சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. அதே நேரம் நாம் கோழைகளாக அல்லது பயந்து ஒழிகின்றவர்களாக இருந்த சமூகம் இல்லை. அதனே நாம் தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூக தலைவர்கள் அந்த தைரியத்தையும் அந்த உரிமைகளுக்காக எழுந்து நிற்கின்ற அந்த தன்மையும் மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஷேக் ஹர்கம் நூராமித் அவர்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு எல்லோருமே தடியெடுக்க தொடங்கினார்கள் எமது சமூகத்துக்கு எதிராக. அது சட்டத்துறைக்குள்ளும் இருந்தது. நாம் உடனடியாக செயல்பட்டு இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்காக கருத்து தெரிவிக்கவும் அவர்களுக்காக முன்வரவும் அவர்களுக்காக பேசவும் தயங்கியது கிடையாது. ஆனால் நாம் சில என்ன சொல்கிறது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொண்டு தான் அவற்றை செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்தில் பதிவிட விரும்புகிறேன். ஷேக் ஹர்கம் நூராமீத், எங்களுடைய வரையறைகள் என்னங்கிறத சட்டத்தரணி சட்ட ரீதியில் விளங்கப்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் நமக்குள்ள வரக்கூடிய விரக்திகள் எல்லாமே அடிப்படைவாதம்னு எடுத்துக்கவும் முடியாது. ஆனால் உலகளாவிய ரீதியிலே வெளியிடப்படுகின்ற சில அறிவிப்புகள், பலஸ்தீனுக்கு ஆதரவான அறிவிப்புகள் மூலம் சில நேரங்களிலே அந்த கருத்துக்கள் வித்தியாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிலவற்றை பிழையாக புரிந்து கொண்டு நம் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த வரிசையில்தான் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் ஒரு ஃபத்வாவை கொடுக்குறாங்க. வெளியில் யாருக்கெல்லாம் முடியுமோ, முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாமே ஆம் ஜிஹாதுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிற வகையில் இந்த கருத்து இலங்கைக்குள்ளே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் இது யாருக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பு? அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் வித்துவானாக உங்களுடைய நிலைப்பாடு இதில் எப்படி இருக்கிறது? இதில் குறிப்பாக அந்த ஃபத்வா மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் கட்டம் கட்டமாக. முதலாவது கட்டம், அந்த பலஸ்தீனுக்கு சூழ இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுடைய அரசுக்கான ஒரு வேண்டுகோள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டாயம் இந்த விடயத்தை செய்ய வேண்டும், அநியாயக்காரருக்கு உதவக்கூடாது என்றது அது நிச்சயமாக உண்மையான ஒரு விடயம். அதுக்கு பின்னால் இந்த பெரும்பான்மை நாடுகளில் சூழ இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் அரபு நாடுகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளுக்கான ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களில் யாருக்கு ஏழுமோ அப்படின்னா அங்கேயும் ரெண்டு சாரார் இருக்கிறார்கள், ஏழுமானவர்கள் ஏலாதவர்கள். அங்கே யாருக்கு ஏழுமானவர்கள் கட்டாயம் இந்த விடயத்தில் அவர்கள் அந்த இராணுவத்தோட இணைந்து, ஏன்னா ஜிஹாத் என்று சொல்லும் போது அதில் குறிப்பாக ஆயுதத்தை ஏங்கி ஜிஹாத் செய்வது என்பது ஒரு தனிநபர் தனியாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. தனிநபர் தனியாக செய்கிறதாக இருந்தால் அது குரல் கொடுக்கிறது மாத்திரம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட தனியான ஒரு கல்வி சேர்ந்து அவர்கள் போர் பிரகடனம் செய்ய முடியாது. அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமத்துவம் தான் போர் பிரகடனம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அவ்வாறுதான். மக்காவில் வாழும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே அந்த அனுமதியை வழங்கவில்லை. மக்காவில் 13 வருடம் அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டு ஒரு அங்கீகாரமாக உள்ள ஒரு ஒரு ஆட்சியாக ஒரு ஒரு அரசாக மாறின நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே தான் அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்கள். அதனால் யாருக்கும் தனிநபர்கள் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்துடன் இணைந்து தான் அவர்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும். ஜிஹாத் பிஸ்ஸிலாஹ் ஆயுதத்தின் ஊடாக அவர் நினைச்சேன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதம் எடுத்து போயிட்டு தனியாக அவருக்கு யுத்தம் செய்ய முடியாது. அதே போன்று அவர்களுடைய வேண்டுகோள் ஒன்றுதான், மேற்கத்திய உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நம்முடைய நாட்டு அரசாங்கங்களுக்கு பலப்படுத்துங்க. அங்கே மிக தெளிவாக சொல்கிறாங்க, அங்கிருந்து நீங்கள் ஜிஹாதுக்கு வாங்க, அங்கிருந்து நீங்கள் ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தாக்குதல் நடத்துங்க என்று எங்கேயும் இல்லை. அது ஜிஹாத் அல்ல. அது அங்கே இருக்கிறவங்க யாரும் அநியாயம் செய்யவில்லை.
அங்கங்க இருந்து அழுத்தம் கொடுக்கலாம். அழுத்தங்களை கொடுங்க. அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது. ஜிஹாதுல பெரிய ஜிஹாத் என்னண்டா, அநியாயக்கார அரசனுக்கு முன்னால கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அந்த அநியாய அரசனுக்கு எதிராக அந்த உண்மையான ஹக்கான வார்த்தையை உண்மையை சொல்றது அந்த நேரத்தில், அது பெரிய ஜிஹாத் என்று இருக்குது. அப்ப இந்த ஜிஹாதுடைய கட்டத்தை ஒட்டுமொத்தமாக சில நேரங்களில் எங்கட நாட்டில் கூட இது இந்த புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த ஜிஹாத் என்ற வார்த்தைக்கே பயம். நிறைய பேர் நினைக்கிறது தற்கொலை தாக்குதல். அப்படிதான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இது ஜிஹாத்ன்றதுல இது ஒரு ஒரு முரண் இருக்குது. அதனால் எல்லா அந்த வார்த்தையில் அடிப்படையாக வைத்து, உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதில் என்னண்டா, இது அவர் எழுதியிருந்தது என்னண்டா, இப்பொழுது பேனையால ஜிஹாத் செய்ய வேண்டும். பேனையால ஜிஹாத் செய்வதுன்றது இவர்கள் சொன்ன எங்களுடைய சட்ட யாக்கின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட ஜனநாயக உரிமை. இவருக்கு எழுதலாம், அதுதான் ஜேர்னலிசம். அப்படியான ஒரு ஊடகவியாளர் எழுதுற நேரத்தில் அவர் ஒரு தீவிரவாதி அல்லது ஒரு பயங்கரவாதின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஊடகவியாளர்கள் எவ்வளவு எழுதுகிறார்கள். லசந்தைய ஏன் யார் கொலை செய்த, அநியாயக்காரர்கள் கொலை செய்தார்கள். ஏன் லசந்தை செய்தது பேனையால ஜிஹாத். எக்னிலு கூட இந்த நாட்டில் செய்தது என்ன, பேனையால செய்த ஜிஹாத். அப்ப இந்த ஜிஹாத் என்ற கன்செப்ட் என்பது என்னது, தான் ஒரு சட்ட வரையறைக்குள் இருந்து அந்த பலத்தை முறையாக செய்கிறது. அப்ப அந்த ஃபத்வாவை இங்க மிஸ்கோட் பண்ணி, இப்போ பாதுகாப்பு துறையிலையும் பலர் வாசிக்கிறார்கள். இப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த தகவல் பரிமாறல்கள் நிப்பாட்ட முடியாத ஒரு நிலை. முந்தி ஒரு டிஜிட்டல் மீடியாவில் நேஷ்னல் சேனலில் வரக்கூடிய நியூஸை தான் எல்லாரும் பார்ப்பார்கள். ஒரு காலம் எங்களுக்கு தெரியும், 9/11 அட்டாக் நடந்த நேரத்தில் டிவியில் சொல்லக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடியதான் எங்களுக்கு தெரியும். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் இன்று அன்வெரிஃபைட் பண்ணப்பட்ட எத்தனையோ தகவல்கள் வருது. எது உண்மை எது பொய் என்று நமக்கு தெரியாது. அதனால் எல்லோருக்குமே தகவல் போயிட்டு சேருது. அதனால் மிக கவனமாக குர்ஆன் ஒரு தெளிவாக சொல்லுது, இந்த விடயத்தில் உங்களுக்கு ஒரு விடயம் வந்தால், இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா, ChatGPTக்கு போனீங்கன்னா, அந்த நோய்க்கு இதான் மருந்துன்னு பிரெஸ்கிரிப்ஷன் ஆயிரக்கணக்கான டாக்டர் எழுதிப்பார்கள். ஆனால் நாங்கள் யாருமே அந்த அவதானத்தை எடுக்க மாட்டோம். எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசிஷியன்ட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கு பின்னால் தான் மறந்தெடுப்போம். இது என்னண்டா, ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் விடப்படக்கூடிய ஃபத்வாவை எடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை தனக்கு பயன்படுத்துறத போல தனது உயிருக்கு ஆபத்து. இவ்வாறு அங்கங்கே ஃபத்வாக்களை கேட்டு செயல்படுற நேரத்தில் தன் உயிருக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கு, இனத்துக்கு, மனித இனத்துக்கே ஆபத்தாகிடும். அதனால் ஆறு இருக்குது, நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா, நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலிமிடத்தில் போயிட்டு அதுக்கான தெளிவை பெற்றுக்கோங்க. இலங்கையில் அகில ஜமியத் உலமா இடத்துல நீங்கள் அந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கோங்க, இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால் இந்த ஃபத்வாவில் அங்கே இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஸ்காலர்ஸ் அவங்க இட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள கண்டெக்ஸை வச்சு அது அந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த கண்டெக்ஸை வச்சு இருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உதவியாக இருக்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை இவர்கள் அதை பேசினார்கள். அது என்னன்னா, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விடயத்தை செய்யலாம். நம்முடைய நாட்டு அரசுக்கு ஜனநாயக முறையில் நமக்கு அழுத்தம் தெரிவிக்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் எங்களுடைய உறவுடைய பாலிசியை நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா இது ஒரு பௌத்த நாடு, பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய எங்களுடைய பௌத்த மதம், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், இந்த மத பின்னணியில் உள்ள நாங்கள் யாருமே அநியாயத்துக்கு உடன்பட மாட்டோம், அநியாயத்துக்கு பக்க சார்பாக இருக்க மாட்டோம். இந்த பாலிசியை மாற்ற வேண்டும். இந்த இஸ்ரேலுடான இந்த அநியாயக்கார ஒரு அரசுடனான இந்த உறவுல ஒரு பாலிசியை அவர்கள் மாற்ற வேண்டும். அதை நாங்கள் ஜனநாயக முறையில் அவர்களுக்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும். அதே போல் இதுக்கு முன்னால் காலங்களில் இங்கே அவர்கள் செய்யக்கூடிய சட்ட விரோதமாக செய்யக்கூடிய விடயங்களுக்கும் அவர்கள் நடவடிக்கை கட்டாயம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நாம் தெரிவிக்கணுமே தவிர நாங்கள் சட்டத்தை கைக்கு எடுக்கக்கூடாது. ஆனால் கட்டாயமாக நாங்கள் அந்த அழுத்தத்தை தெரிவிக்கணும். ஆனால் அந்த அழுத்தம் எங்கேருந்து வரும் என்றால், எங்களுடைய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னா சிங்களம் பேசக்கூடிய அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனையுடைய எவ்வளோ ஆழமானது, இதனால் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, எங்கட நாட்டுக்கு எவ்வாறு ஆபத்துகள் வரலாம் என்றது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி, அதனால் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குது, எவ்வளோ உயிருக்கு அச்சுறுத்தலை வைத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். அதே நேரத்தில் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் யாருமே
எங்கட ஒரு காணியை, எங்கட ஒரு வீட்டை அல்லது எங்கட ஒரு பகுதியை யாராவது ஆக்கிரமித்து அங்கே வேறு யாராவது வந்து தொழில் செய்கிறத நாங்கள் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எங்கட நாட்டை யாரும் சரி ஆக்கிரமித்தால். அப்போ அதனால் ஒரு அநியாயமாக அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல எங்கட மக்கள் யாருமே, இந்த பௌத்த சிங்கள மக்கள் நல்ல உள்ளம் உள்ளவர்கள், அநியாயத்துக்கு எதிரானவர்கள், பொதுவாக அந்த மத உணர்வு உள்ளவர்கள், அவர்கள் யாருமே இந்த விடயம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பட்சத்தில் அவர்கள் அதுக்கு சார்பாக இருக்க மாட்டார்கள். அநியாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் இதை அவங்களோட மொழியில் அதை விளங்கப்படுத்துறது. சட்ட ரீதியிலான அழுத்தங்களை எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன், இலங்கைக்குள்ள இந்த யூதர்களிலே குறிப்பாக ஜியோனிசத்தை பின்பற்றக்கூடியவர்களினுடைய அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனால் அதுக்காக இது இன்று நேற்று ஆரம்பித்த ஒரு விடயமும் அல்ல, காலாகாலமாக வருகின்ற விடயம். இந்த சூழலிலே நீங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது போன்று இலங்கையில் இருக்கின்ற குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக வேண்டி அவர்களினுடைய முயற்சிகள் நடப்பதாக பல தரவுகள் பல இடங்களிலே கசிந்து கொண்டிருக்கின்றன. அதே விடயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இதே முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் முயற்சிகளை செய்து வருகின்றன, தடை செய்யப்பட்ட அமைப்புகள். இதனை சட்ட ரீதியாக எப்படி எதிர்க்க முடியும்? மக்களுக்கு என்ன கடமை அதுக்குள்ள இருக்குது? ஆமாம், நீங்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்கின்ற போது சில அமைப்புகள் முறையற்ற விதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவற்றையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சரியாகவே தடை செய்யப்பட்ட அமைப்புகளும் இருக்கின்றது. கடைசியாக நான் நினைக்கிறேன் February 22 பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் வந்து வெளியிட்டிருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை கூடான அந்த ரெகுலேஷன்ஸ் கூடாக வந்திருக்கிற கெசட்டில் எங்கள் ஷேக்கு நல்லா தெரியும். 15 அமைப்புகளை வந்து இலங்கையில் தீவிரவாதத்தோடு அல்லது அடிப்படைவாதங்களோடு சம்மந்தப்பட்ட அமைப்புகளாக வந்து கெசட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 300 அன்னளவாக 300 பேரையும் மிகவும் தீவிரமான கருத்துக்களை கொண்டு வரர்களாக ஆபத்தானவர்கள் டெசிக்னேட்டட் பர்சன் சொல்லுவாங்க, அதையும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பிரஜைகள் என்ற வகையில் இவ்வான ஒரு அறிவுறுத்தல் வரங்கிறது என்னன்னு சொன்னால், அவங்களோட நீங்கள் செயல்படுற நேரம் அவதானமாக இருக்கணும் என்கிற ஒரு விஷயம். அதே நேரம் அவங்களை ஏற்கனவே புலனாய்வுத்துறை வந்து ஒரு வாட்ச்ஃபுல்லாக இருக்கின்றாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், விடுதலை புலிகள் அமைப்பு நீண்ட காலமாக இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதே போன்று பல நாடுகளில் தடை செய்யப்பட்டது. அது சரியா பிழையாங்கிறது வேறொரு வாதம். அத்தகைய அமைப்புகளினூடாக சில போராட்டங்களோ நிதியோ ஆதனங்களை சேகரிக்கிற நேரமோ அதனை அந்தந்த அரசாங்கங்கள் தடை செய்யக்கூடிய, அரசு உடைமையாக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த விடயங்கள் அவதானமாக இருக்கணும். தடை செய்யப்பட்ட அமைப்புகள், தடை செய்யப்பட்ட நபர்களோட நாம் சேர்ந்து சில போராட்டங்களையோ அல்லது அரச விரோத செயல்பாடுகளையோ சர்வதேச ரீதியாக சில நடவடிக்கைகளையோ மேற்கொள்கிற நேரம் நம்மளுக்கு சில ஆபத்துக்கள் அதில் இருக்குது. அதே நேரம் ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான், சில தனிநபர்கள் பிழையான விதத்திலேயும் அவ்வாறு என்ன செய்யலாம், டெசிக்னேட்டட் பர்சனாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்குது நீதிமன்றங்களுக்கு போய் அவர்கள் விலகிக்கொள்றதுக்கு. அது அவங்க தனிப்பட்ட ரீதியில் செய்ய வேண்டிய வேலை. அந்தந்த அமைப்புகள் நினைக்கிற பல அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். அதன் முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு இதில் ஒரு அப்டேட் ஒன்று கிடைக்கும். அது ஒரு விஷயம். அடுத்தது நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஒரு விஷயம்தான், அசரத்தம் படிவாக விளங்கப்படுத்தினாங்க. மார்க்க ரீதியாக சில விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்குது. ரைட், அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். உதாரணத்துக்கு ஜமியத்துல் உலமா ஒரு புக்லெட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் ஹசரத் அதை இறுதி சுற்றில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடத்துக்கு நான் அதை ஹசரத்கிட்ட இருந்து வாங்கி கொண்டா இந்த புத்தகம் அந்தவாதிய குணவனும். நான் இதில் தமிழ் வேர்ஷனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், அதில் கடைசி பக்கத்தில் மிக அருமையான ஒரு செய்தியை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வடிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் பேஜ் வந்து நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் வேர்ஷனாக இருக்கணும். இல்லை, இதில் பேஜ் 40 இஸ்திமாடா, தற்கொலை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் அனைத்து உயிர்களும் புனிதமான என்பதை போதிப்பதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவ்வாறான தற்கொலை தாக்குதல்களுக்கு மார்க்கத்தில் எந்த விதத்திலும் இடம் கிடையாது. அதே போல் பல தலைப்புகளில் மக்களுக்கு பல தெளிவூட்டல்களை இந்த தீவிரவாதம் வேண்டாம் என்கிற புத்தகத்தில், அதே நேரம்
அதே புத்தகத்தில் எந்த அளவுக்கு துணிச்சலாக தைரியமாக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேணும் என்ற விடயங்களையும் அவர்கள் கையாண்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெரியாத நபர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பிரச்சனைகளால் தான் கூடுதலான நேரங்களில் நாங்கள் சமூகம் என்ற ரீதியிலையும் மிக அண்மையில் அந்த ருஷ்தி என்ற ஒரு இளைஞரை அது வேண்ட பேரில் ஒருத்தர் கைது செய்திருந்தார்கள். அதுவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்திருந்தார்கள். ஜனாதிபதியுடைய கையொப்பத்துடன் அவர் ஒரு டிடென்ஷன் ஆர்டருக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். பொதுவாக முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு குரல் கொடுத்திருந்தார்கள். அவர் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கலாம், இது சம்பந்தமாக முறையாக விசாரித்து பாருங்கள், அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட நபரா அல்லது வெறுமனே ஒரு ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணினதுக்காக அவர் கைது செய்யப்பட்டாரா என்ற விடயங்கள் பாராளுமன்றத்திலும் சரி பொது வழியிலும் சரி மக்கள் மத்தியில் அது பேசப்பட்டது. உண்மையில் அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் அந்த கட்டளையை மாற்றி அமைத்திருக்கின்றார், தடுப்பு கட்டளையை மாற்றி அமைக்கின்றார். அது சிஐடி டிஐடியில் இருந்த ஒரு ஆர்டர் வந்து இப்போ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார். அவர் முழுமையாக இன்னும் விடுவிக்கப்படவில்லை, பிணையும் இல்லை, அது 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 டிடென்ஷன் ஆர்டர் தான், பட் இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் வந்து உண்மையில் எமக்கும் சில நேரம் அவர் அப்படி செய்திருப்பாரா, ஒரு அப்பாவி அவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கலாமா என்ற விடயங்கள் எம் மத்தியில் எழுகின்ற சில பிரச்சனைகளாக இருக்கின்றது. அதே நேரம் நாமளும் புலன் விசாரணைகளுக்கு ஆதரவாகவும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ முந்திக் கொண்டு சில கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. அது அந்தந்த துறையினருக்கு அதனை விட்டுவிட வேண்டும். அதே போன்று அவ்வாறு ஒரு நிலைமை வருகின்ற போது அப்பாவியாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதுக்குரிய சட்டத்தரணிகள் அவற்றுக்கான சட்ட உதவிகளை செய்யலாம், நீதிமன்றங்களில் நாடலாம். அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறதா நான் அறிகின்றேன். அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது, புலன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கான நீதிக்கான குரல்கள் சட்டத்தரணிகளூடாக செய்யப்படும். அதே போன்று உரிமை சார்ந்த விடயங்களில் குரல் கொடுக்கக்கூடிய உரிமையியல் அமைப்புகள் இருக்கின்றது, ஹியூமன் ரைட்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். அவர்களும் தொடர்ந்து அது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க விடயம். என்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்காக ஒரு கருத்தை தெரிவித்ததற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் வேறு எந்தவித புலனாய்வு புலன் விசாரணை ஏதுக்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதுக்காக மட்டும் அரசியல் ரீதியாகவோ அல்லது வேறு அழுத்தங்களுக்காகவோ அவ்வாறு செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்காக குரல் கெடுக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பின்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று அவர் சொன்ன கருத்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள், அது ஜனநாயக ரீதியான கருத்துக்கள். அவர் சொல்லியிருந்த கருத்துக்களில் பிழை இல்லை, அதையும் விடவும் பிழை இல்லை. என்னை தனிப்பட்ட ரீதியில் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த பிள்ளையையும் நான் காணவில்லை. ஆனால் அதுக்கு பின்னணியில் ஏதாவது இருந்திருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கான ஏதுக்கள் இல்லாத விடத்தை அவர் விடுவிக்கப்பட வேண்டும். உண்மையிலே அவர் ஏதாவது தீவிரவாதத்தினோடோ அல்லது வேறு சட்டவிரோத செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவருக்கு எதிராக தாராளமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம். நிச்சயமாக ஷேக், அது ஒரு 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 மிதமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. இறுதியாக உங்கள்கிட்ட இப்படி கேட்டால், இந்த பிரச்சனைகள் அத்தனையும் ஒரே இடத்தில் வந்து சேர்கின்ற இடம் உணர்வுகள், ஃபீலிங்ஸ். இந்த உணர்வுகளையும் பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், அதனை வெளிப்படுத்துகின்ற விதத்தையும் பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உணர்வுகள் பொதுவாக சம்பந்தப்படுகின்ற இடம் ஆன்மீகம் சம்பந்தப்படுகின்ற இடம் இந்த நாட்டினுடைய பள்ளிவாசல்கள். ஒரு மௌலவியாக, கற்றறிந்த ஆலிமாக இந்த நாட்டினுடைய பள்ளிவாசல்களுக்கும் இந்த நாட்டினுடைய உலமாக்களுக்கும் இந்த விடயத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள்? கட்டாயம் ஒரு ஆன்மீக பலமான ஒரு சமூகத்தை கெட்டெழுப்ப வேண்டிய ஒரு கடமைப்பாடு உலமாக்களுக்கு இருக்குது, மத தலைவர்களுக்கு இருக்குது. அதை தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலம் சடவாதம், அதே நேரத்தில் பொருளாதாரத்துக்கு பின்னால் உலகத்துடைய மோகம் ஆசைகளுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் இந்த நேரங்களில் எங்களுடைய மிக முக்கியமான விடயம் மஸ்ஜிதோட தொடர்பான ஒரு இளைஞர், குறிப்பாக சரியான ஒரு ஆலிமுடனான உறவு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு காலமும் ஒரு தவறான விடயத்தை செய்ய மாட்டார். நாம் எல்லா கட்டத்திலையும் எங்களை இளைஞர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல உலமாக்களுடைய வழிகாட்டலுக்கு கீழ் இருக்க வேண்டும். மஸ்ஜிதோடு அவர்கள் தொடர்பாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு அடிக்கடி போகக்கூடிய அந்த வாலிபர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொன்னார். அல்லாஹ் நிச்சயமாக அவனை வழி நடத்துவான்.
யாரிடத்தில் அவர்கள் எந்த விடயத்தை கேட்கிறார்கள், யாருடன் உறவு வைத்திருக்கிறார்கள், மிக முக்கியமான விடயம். தூண்டுதல் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த வஸ்வாசை உருவாக்கக்கூடிய ஜின்கள் ஷைத்தான்களும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். சில நேரங்கள் இவ்வாறு உணர்வுல தூண்டப்பட்டவர்கள் தனிமையில் இன்டர்நெட்டில் அவர்கள் இருக்கும்போது மஸ்ஜிதோட தொடர்பு இல்லை, மக்களோட தொடர்பு இல்லைன்னா ரியாலிட்டியை அவர்கள் பார்க்குறார்கள் இல்லை, யதார்த்தத்தை காண்றார்கள் இல்லை. அந்த நேரத்தில் சிலர் மறைவில் இருந்து அவர்களை பயன்படுத்தலாம். சொல்வார்கள் லோன்லி வுல்ஃப் என்ற மாதிரி. அவர் தனியாக இருக்கிறார், அது ஒரு பயங்கரமான நிலைமைக்கு மாறலாம். அதனால தனித்துவமாக தனிந்து ஒதுங்கி வாழுவதன் ஊடாக தான் ஆபத். அதிகமான வாலிபர்கள் இப்பொழுது இந்த இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிறார்கள். இதை அந்த செய்தி அவர்கள் காணலண்டா அவர்கள் இந்த உணர்வே தெரியாது, அல்லாஹ் அவங்களுக்கு கேட்க போறதும் இல்லை. அதிகமான நேரம் எங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய முதலாவது கடமைப்பாடு எங்களோட நெய்பர்ஹுட். இப்போ இங்கிருந்து நீங்க சொன்ன போல 1000, 3000, 10,000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்களுக்கு கவலைப்படுறோம். ஆனா அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய துக்கம், அவர்களுக்கு இழக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி எங்களோட வாலிபர்களுக்கு தெரியாது. ஏன் அவர்கள் இருக்கக்கூடியது இந்த இன்டர்நெட் உலகத்திலையும் இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பக்க வீட்டு ஆக்களுடன் அவர்களுக்கு உறவு இல்லை. இஸ்லாம் முதலாவது சொல்லுது என்ன, உங்களோட நேபர்ஸோட உறவு வைங்க, நீங்க கதைங்க, பேசுங்க, அவங்கள புன்முறுவலும் சதகா. இந்த சோஷியலைசேஷன் இது சொல்றது இன்டகிரேஷன். இப்படியான ஒரு வாலிபர் எவ்வளோதான் அவருக்கு உணர்வு இருந்தாலும் அவருடைய உணர்வு எப்பயும் ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஆத்திரம் இருந்தாலும் அவர் விளங்கிக் கொள்வார். இந்த இன்டர்நெட்டில் அதிகமாக இருக்கிற நேரத்தில், இதை அதிகமாக பார்க்குற நேரத்தில் அவர் ஒரு சுஃபசிபல் என்ன சொல்வது, ஒரு யதார்த்தத்துக்கு மாற்றமான உலகத்தை காண்டு தான் அவர் அந்த அடிப்படையில் போகிறார். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லி, இன்று சமூக வலைத்தளங்களில் இந்த அல்காரிதமின் காரணமாக அதிகமாக வெளியே வரக்கூடிய ஒரு அநியாயம் தான் இந்த பலஸ்தீனத்துடைய அநியாயம். கட்டாயம் நாம் அதுக்கு நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் பல இடங்களில் சோஷியல் மீடியாவில் வராத ஏராளமான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏராளமான அநியாயங்கள். உதாரணத்துக்கு வீக முஸ்லிம்களுடைய அநியாயங்களை பற்றி ஒரு காலம் வந்தது. இப்போ அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர்களை நாம் மேற்கத்திய உலகத்தில் சந்திக்கும் போது அவர்கள் ஒவ்வொருத்தரும் என் உம்மா டிடென்ஷன் கேம்பில், வாப்பா டிடென்ஷன் கேம்பில் அழுகிறார்கள். மியான்மரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அதே போல சூதானில், முஸ்லிம் உலகத்தில் முஸ்லீம்கள் சூதானே 2ஆக பிரிந்து முஸ்லீம்களே அதனுடைய எண்ணிக்கை 3 லட்சத்துக்கு மேலாக மக்கள், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு யார் ஆயுத உதவி செய்கிறார்கள்? யூதர்களோ மேற்கேத்து உலகமோ அமெரிக்காவும் அல்ல, முஸ்லிம் நாடு, இஸ்லாமிய நாடுகள். அப்போ இதுக்கு எதிராக நாம் அப்போ யாருக்கு உண்மையிலே அநியாயம் என்று வரும்போது அதுக்கு மதம், இனம், நாடு அல்ல, அநியாயத்துக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த நாட்டில் எங்களுடைய சகோதர இன தமிழ் மக்களுக்கு அநியாயம் நடக்கிற நேரத்தில் நாம் குரல் கொடுத்திருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு அநியாயம் நடக்கும் போது இது மத ரீதியான உணர்வு அல்ல, இது மனித ரீதியான உணர்வு. அதனால் யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு சார்பாக நாம் அவங்க அநியாயத்துக்கு எதிராகவும் அநியாயத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இருப்போம். ப்ராக்டிக்கல் என்னென்னா யதார்த்தம், எங்களுக்கு சூழ உள்ள விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், இங்கே இருக்கக்கூடிய விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஃபிசிக்கலி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஜனநாயக ரீதி முறையில் அதில் நாங்கள் பங்கு சேருவோம். இந்த விடயங்களில் துஆ செய்வோம், எங்களோட கருத்துக்களை தெரிவிப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலி எங்களோட நேபர்ஹுட்டோடு நாங்கள் எங்கேஜ் ஆகுவோம். அந்த நேரத்தில் தான் உண்மையான உணர்வுகளை நமக்கு விளங்க முடியும், இந்த உணர்வை முன்வைக்கலாம். அதனால் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள், உலமாக்களுடன் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதனூடாக நிச்சயமாக எங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து எங்களையும் எங்களோட சமூகத்தையும் நாட்டு மக்களையும் நாட்டையும் நமக்கு பாதுகாக்கலாம். இன்னைக்கு இந்த முக்கியமான கலந்துரையாடலில் சமூகத்துக்கு தேவையான பல கருத்துக்களை சொன்னீர்கள். எனவே சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதே நேரம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய செயலாளர், இன்னைக்கு உத்தியோகபூர்வமாக ஜமியத்துல் உலமா சார்பிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் சமூகத்துக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை எங்களுக்காக வழங்கி இருந்தீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள். சமூகத்தை குழப்புவது சமூகத்துக்குள் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு பிரிவு, இணக்கமாக இருக்கின்ற பிரிவுகளுக்கு இடையிலே பிரிவினைவாதங்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த மூன்றாவது பிரிவு வெற்றி பெறும் என்பதை எப்பொழுதும் அவதானத்தோடு இருங்கள். நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.